ரோட் சைட் காளானே இல்லாம முட்டைக்கோஸ் வச்சு பிகினஸ் கூட செய்யற மாதிரி வீட்லயே செய்யலாம். எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு முட்டைக்கோஸ் எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 4 பேருக்கு தேவையான அளவுக்கு செய்கிறேன். ஒரு சின்ன முட்டைக்கோஸ் எடுத்து பாதி அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கிட்டாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். முட்டைக்கோஸை கட் பண்ணிட்டு நல்லா 3 தடவை தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். அலசின முட்டைக்கோஸை தண்ணி இல்லாமல் தண்ணியை நல்லா வடித்து ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து மைதா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட்டோட சொல்லணும்னா ஒரு 5 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். அடுத்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். ஆட்டுக்கல்லையோ அம்மிலையோ அரைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால இஞ்சியும் பூண்டையும் நல்லா நசுக்கியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே கலந்து விட்டிங்கன்னா உப்பு மிளகாய் தூள் எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் எல்லா இடத்துலையுமே. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஈவனாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாக பிசைய வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலே நல்லா இருக்கும். அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கிளறி வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலர் மாறின உடனேயே பக்கோடா பதத்துக்கு வந்ததும் இதை எடுத்துடலாம். அடுத்து ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு 2 வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி எண்ணெயில சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை சேர்த்து 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெட்சப்பும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே முட்டைக்கோஸ் பொரிச்சு எடுத்ததில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால கொஞ்சமாக மட்டும் இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலரி விட்டு ஒரு தனி பவுலில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை கடாயில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியான பதம் கொடுக்கும். அடுத்து நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்க முட்டைக்கோஸை இதோட சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 3 to 5 மினிட்ஸ்லேயே குக் ஆகி இந்த கிரேவி டெக்ஸ்சர் வந்துடும். இதை அப்படியே சாப்பிட்றத விட மேலே தூவுற ஐட்டம் தான் உண்மையிலேயே டேஸ்ட் இனிமேல் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் தூவிக்கலாம். அடுத்து கொத்தமல்லி தழையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மழை பெய்கிற நேரத்தில் சூடாக சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட்டுங்க. அப்படியே கடை டேஸ்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.